வணக்கம். செந்தில் பாலாஜி மேலே இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. ஒரு பக்கத்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி தரப்பு அரசியல் பழிவாங்கும் நோக்கில் தாவேகா அரசு செயல்படுது. எங்களை ஏதாவது ஒரு வழக்கில் சிக்க வைக்கணும், அவர் முதலமைச்சர் விஜய் கரூருக்கு வர்றதுக்குள்ளே செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு வழக்கு தொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கை இது பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, தாவேகா தரப்பில் இது ஜனநாயகத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சதி, தாவேகா ஆட்சியை மக்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதை ஏற்றுக்க முடியாமல் திமுக இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கான ஒரு விசாரணை பண்ணிகிட்டு இருக்கு, இப்படி எம்எல்ஏக்களை பேரம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வச்சாங்க. பரபரப்பாக இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இன்றைக்கி என்ன நடந்துச்சு நீதிமன்றத்தில் அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெண்டாவது முழு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப்பு பட்டன் அமைக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேட்டருக்குள்ளே போகலாம். இளையராஜா எம்எல்ஏ தான், ஊத்தங்கரை எம்எல்ஏ தான் இந்த பிரச்சனைக்கு, இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம். திமுக அரசு இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் தூக்குறாங்க. இந்த சைடு திமுக தரப்புலையும் பார்த்திங்கன்னா தாவேகா எம்எல்ஏகள்கிட்ட பேரம் பேசியிருப்பாங்க போல இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கலாம். எடப்பாடி திமுக இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருந்ததில்ல, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேச்சுவார்த்தை சமயத்தில் கூட பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா அதை விட்டுட்டாங்க. இவர் அப்போ இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் கூட சொன்னார், நாங்கள் எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்படுவோம், அவ்வளோதான், எங்களுக்கு ஆட்சியை கலைக்கினா அது இதுன்னு அவசியம் கிடையாது. 6 மாதம் ஆட்சியை பார்த்துட்டு மக்களே மனநிலை மாறிடுவாங்க. இப்போ ஆட்சியை கலைச்சோம்னா விஜய் மேலே ஒரு பரிதாபம் வரும், அந்த பரிதாபத்தை வச்சு இன்னும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். இடைத்தேர்தலில் மக்களுக்கு ரிசல்ட்டை தெரிஞ்சிடும். இடைத்தேர்தலில் கண்டிப்பாக மக்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இவங்க செந்தில் பாலாஜியை குறி வச்சு, அதுவும் ஊத்தாங்கரை எம்எல்ஏட்ட செந்தில் பாலாஜி தரப்பு பேசினாங்க அப்படிங்கிறது இந்த குற்றச்சாட்டை நம்புகிற மாதிரியும் இல்லை. ஆனால் ஒரு எம்எல்ஏ சொல்கிறாருப்பா அப்படின்னா நம்பித்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி புகாரில் இதில் தாவேகா சார்பாக வாதிட்ட வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆட்சி ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி. ஒரு ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா அதை கலைக்கிறதுக்கான ஒரு முயற்சி செய்யக்கூடாது. இதுக்கு பணம் பட்டுவாடா, ஒரு எம்எல்ஏக்கு 35 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இவர் மட்டும் இல்லை, ஊத்தங்கரை எம்எல்ஏ மட்டும் இல்லை, ஸ்ரீவைகுண்டம் சரவணன் அவரு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபா சொல்கிறாரு. இப்படி இவ்வளோ பணம் கொடுத்து ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்குறாங்கன்னா அது சாதாரணமாக ஒரு சின்ன விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு பணம் கொடுத்து ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்குறாங்க அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. பணம் இவ்வளவு பணத்தை எங்கேருந்து இது பண்ணியிருப்பாங்க? அப்போது கணக்கில் வராத பணம், ஹவாலா பணம், இந்த பணத்தை வச்சு தான் இவங்க எம்எல்ஏக்களை, தாவேகா எம்எல்ஏக்களை விலை பேசுகிறாங்க, ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தாவேகா சார்பாக வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் பயங்கரமாக வாதிட்டு இருக்காங்க. ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பாக பார்த்திங்கன்னா என்ஆர் இளங்கோ அவர் பேசினார். இங்கே பாருங்கள், குற்றம் சொல்கிறது யார் வேணாலும், இவர் காசு கொடுக்கணும்னு முயற்சி பண்ணார் சொல்லலாம், இல்லை பேரை வச்சுக்கலாம், இவங்க நான் செந்தில் பாலாஜி தரப்புன்னு சொல்லிவிட்டு தாவேகாக்காரங்களே பேசலாம், இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? இதில் குற்றம் சொன்னவர் எனக்கு தொலைபேசி அழைப்புதல் வந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இளையராஜாங்கிறவர் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் ஒரு தேட்டர் அதிபருங்கிறாரு. முத்துராமன் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் தாவேகாவில் நிர்வாகி, அது இல்லாமல் அவர் விஜயோட தீவிரமான ஃபேன் வேறு அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா தாவேகா சைட்லேயே இருக்குது. இதை திட்டம் போட்டு திமுகவில், அது குறிப்பாக செந்தில் பாலாஜி கார்னர் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இவர் ஒரு அழைப்புதல், தொலைபேசி அழைப்புதலை மட்டும்தான் காட்டுறாரு. அது இந்த அழைப்புதல் 2 நாளைக்கு பின்னாடி தான் புகாரே தெரிவிக்கிறார். அப்படி அந்த தொலைபேசி எண்ணை மட்டுமே கொடுக்குறாரு. தொலைபேசி எண்ணை யார் வேணாலும் கொடுக்கலாம்ல. அவர் பேசின விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும், ஆதாரம் இருக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. அழைப்பு விவர பதிவு மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. இது யார் வேணாலும் பதிவு பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவர் தரப்பில் தாவேகா சார்பில் இது பண்ணவங்க ஆட்சியை கவிழ்க்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு யூகம்தான். தாவேகா ஆட்சியை கலைக்கிறதுக்கு திமுக தயாராகவும் இல்லை. தாவேகா எம்எல்ஏ பேசக்கூடிய அளவுக்கும் அவங்க ஒருத்தர் இல்லை. 50 கோடி ரூபா கொடுத்து அவங்கள எம்எல்ஏ விலைக்கு வாங்கணும்னு அவசியமே எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி சொல்லியிருந்தார். இப்போ என்ஆர் இளங்கோவும் அதை தான் பேசியிருக்கிறார். சபாநாயகர் தேர்தல் சமயத்தில் கட்சிகள் எல்லாமே ஒரே சமயத்தில் எல்லாமே சொல்லிட்டாங்க, நாங்கள் எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்படுவோம்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் பேசியாச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் ஆட்சி கவிழ்க்க முயற்சி பண்ணோன்னா ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க சார்பில் சொன்னாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டார். சரி, முக்கியமான குற்றவாளி எங்கே இருக்கிறாரு அப்படின்னா ஈரோட்டில் இருக்கிறாரு. அதே நாளில் முக்கிய குற்றவாளி, இது மாதிரி எம்எல்ஏட்ட பேசின குற்றவாளி
அது ஈரோட்டில் இருக்காரு. அன்னைக்கு ஈரோட்டில் இருந்தவர் செந்தில் பாலாஜி ஈரோட்டில் இருந்தார், இந்த ஒரு ஆதாரம் போதாதா அப்படின்னு. இதெல்லாம் என்ன ஆதாரம்? இது ஒரு ஆதாரமா? கரூரில் இடைத்தேர்தல் வரப்போகுது, இந்த இடைத்தேர்தலில் வந்து செந்தில் பாலாஜி இருந்தானா சிக்கல் அப்படின்னு சொல்லி யோசிச்சு செந்தில் பாலாஜி லாக் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை இவங்க தொடங்கி செயல்படுறாங்க. அவரை வந்து பணி செய்ய விடாமல், எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாமல், சும்மா ஒரு யூகத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுற ஒரு ஆதாரமாக தான் இருக்குது. இந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜியை கைது செய்ய முடியுமா, சிறையில் தள்ள முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் தான் எல்லாத்துக்குமே இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமாருக்கும் வந்து முன்ஜாமீன் கேட்டு தான் ஆகணும். அவரையும் வந்து இந்த இதில் இழுத்து விட்டாங்க. அப்படி இழுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கும் வந்து வழக்கறிஞர் குமரேசன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் நேரில் ஆஜரானார். அவரும் வந்து தேவையில்லைங்க, இது செந்தில் பாலாஜிக்கும் இவங்களுக்குமான பிரச்சனை, இதில் அசோக்குமாரை வந்து தேவையில்லாமல் சேர்த்து விட்றாங்க, அவர் பெருமையை கொடுக்குறாங்க, அவர் வந்து முன்னாள் அமைச்சரோட தம்பி அப்படிங்கிற ஒரு தவிர வேறு ஒன்றுமே அவர் பேசலை, தவேக அரசை கலைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அரசு வழக்கறிஞர் ஜான் சத்யன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, இவங்க எல்லாமே அசோக்குமார் இருந்தார்ல, அவர் சென்னையில் தங்கியிருந்தார், அதே இடத்துல பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளும் தங்கியிருந்தாங்க, அதில் மிக முக்கியமான ஒரு குற்றவாளி வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டார், அவர் மூலமாக ஆதாரங்களை எல்லாத்தையுமே கலைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குற்றம் சொல்கிறீங்க, குற்றம் சொல்லும்போது குற்றவாளியோட ஆதாரங்கள் வேணும்ல. எந்த ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு பொதுவாக ஒரு விஷயத்த வந்து சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ தாவேக அரசு மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை வருது. இது எத்தனை பேருக்கு புரியுது அப்படிங்கிறதே சரியில்லை. இது வந்து என்னென்னா நீதிபதியும் சொல்லிட்டார், இது தனிப்பட்ட நபர்கள் சம்மந்தப்பட்ட வழக்கில் ஒரு அரசு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும்போது அதை சீர்குலைக்கிற ஒரு முயற்சியாக பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ குறி வைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு எம்எல்ஏ வந்து இப்போ இளையராஜா எம்எல்ஏவோ ஒரு சரவணன் 2 எம்எல்ஏவோ பேசுறதுனால இல்லை, தாவேக்கெல்லாம் நிறைய எம்எல்ஏகள்கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இவங்க சொல்கிறாங்க. பேசின எம்எல்ஏகள் வந்து வரணும்ல, வெளியே வரணும்ல, படிப்படியாக ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் பேசி இப்படிப்பா இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா தான் வந்து தாவேகா எம்எல்ஏக்கள்லாம் வெளியே வந்து எங்களையும் விலை பேசினாங்க அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கவே முடியாது. இப்போ ஒரு எம்எல்ஏ வெளியே வந்துட்டார், பேசுகிறாரு, என்னை விலை பேசினாங்க 35 கோடி ரூபா 50 கோடி ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த எம்எல்ஏ இப்போ சரவணன் வந்திருக்காரு, அவர் மேலே பாலியல் குற்ற வழக்கு இருக்குது, அந்த வழக்கு சம்பந்தமாக கைது பண்ண வேண்டிய அவரை இப்போ அவர் சொன்ன இந்த விஷயத்தை வச்சு, ஆதாரம் இல்லாமல் சொல்கிற இந்த விஷயத்தை வச்சு அவர் கொடுக்குற ஒரு விஷயத்துக்காக செந்தில் பாலாஜியோ அசோக்குமாரையோ கைது பண்ண முடியுமா? எப்படி கைது பண்ண முடியும்? அது இல்லாமல் இவங்க பணம் கொடுக்குறேன்னு சொன்னதே தப்பு அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி தரப்பில் சொல்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, இவங்களே ஒரு ஆளை செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்களே பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தாவேகா தரப்புலேயே இவங்க செய்கிறாங்க அப்படின்னு. எல்லாமே சினிமா ஷூட்டிங் தான், சினிமா படம் மாதிரியே எல்லாமே ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி வச்சு இவங்களே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பில் நாங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க, எம்எல்ஏ விலை பேசுகிற அளவுக்கு அவங்களாம் ஒருத்தே கிடையாது. அது நீங்கள் சொல்கிற ரேட்டெல்லாம் ரொம்ப ரேட்டு, 35 50 கோடிங்கிறதெல்லாம் ரொம்ப ரேட்டு, 5 லட்சத்துக்கே பிரயோஜனப்படாத அந்த எம்எல்ஏகளை வந்து கடத்தி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இவர் வந்து ஜான் சத்யன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது பழி வாங்குற நோக்கம், தாவேகா ஆட்சி அமையக்கூடாதுன்னு திட்டம் போட்டு திமுக வந்து இந்த மாதிரி வேலை பண்ணுது, அதுக்கு செந்தில் பாலாஜி உறுதுணையாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜி அப்படி பண்ணியிருந்தா அது தப்பு அப்படின்னு ஸ்டாலினே சொல்லியிருந்தார். செந்தில் பாலாஜி அப்படி பண்ணுறது தப்பு இல்லை, அது இல்லாமல் தலைமை சொல்லாமல் செந்தில் பாலாஜி எந்த விஷயமும் செஞ்சிருக்க மாட்டார் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா செந்தில் பாலாஜி தலைமை சொன்னாதான், இல்லை தலைமைக்கு தெரிவிச்சுட்டு தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுவார். ஆனால் செந்தில் பாலாஜி உதயநிதி ஸ்டாலின் பேச்சை கேட்டு செயல்பட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் இப்போ வைக்கிறாங்க. தகுந்த ஆதாரங்கள் இல்லை, பழிவாங்கும் நோக்கில் வந்து செயல்படுறீங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்போ, இப்போ எனக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம்னு அசோக்குமார் தரப்போ, இது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்பும் நீதிமன்றத்தில் போராடிச்சு. சரி, கடைசியாக என்ன தான் சொன்னாங்க அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்பாங்க, நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கும் அசோக்குமாருக்கும் சில நிபந்தனைகளோட ஜாமீன் கொடுத்துருக்காரு, ஜாமீன் வாங்கிட்டாங்க, அதனால் பிரச்சனை இப்போதைக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு பாருங்கள்.